ஸ்ரீ குருப்யோ நமக. இன்று ஆணி மூலம் அருணகிரிநாதருடைய ஜெயந்தி தினம். இந்த நன்னாளில் சேலம் திருப்புகழ் செம்மணி குஹஸ்ரீ ராமதாஸ் மாமா அவர்கள் எங்களுக்கு திருப்புகழை பயிற்றுவித்ததிலிருந்து திருத்தணிகை திருப்புகழான வரிக்கலையின் நிகரான என்ற திருப்புகழை இன்று நாங்கள் எல்லோரும் பாடி சமர்ப்பித்திருக்கிறோம். இந்த திருப்புகழுக்கு ராமதாஸ் மாமா அவர்களின் சகோதரர் திருப்புகழ் செம்மணி குஹஸ்ரீ கிருஷ்ணதாஸ் மாமா அவர்கள் மிக அழகாக விளக்கம் கொடுத்திருக்கிறார். பாடலையும் கேட்டு ரசித்து விளக்க உரையும் அனுபவித்து இன்று எல்லோரும் மகிழ்வோமாக. நீங்களும் எங்களோடு சேர்ந்து பாடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இன்று ஆடி மாதம் மூல நட்சத்திரம், அருணகிரி பெருமானுடைய குரு பூஜை என்று நாம் இந்த திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குரு பூஜை என்பது நாயன்மார்களை பொறுத்தவரை அவருடைய முக்தி நட்சத்திரத்தை குறிப்பிட்டு குரு பூஜை கொண்டாடப்படுகிறது. அருணகிரி பெருமான் முக்தி அடையவில்லை. ஏனென்றால் இன்றும் கிளை ரூபத்திலே முருகனுடைய தோளிலே அமர்ந்து கொண்டு அந்த அனுபூதியை பாடிக்கொண்டிருக்கிறார். பெரும் பொக்கிஷத்தை அருணகிரி பெருமானுடைய புகழை கொண்டாட வேண்டும் என்பதற்காக இந்த குரு பூஜையை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தியாகராஜ சுவாமிகள் தன்னுடைய பாடல்களிலே தியாகராஜ விருத்த என்று தியாகராஜ என்கின்ற பெயரை சேர்த்து பாடியிருப்பார். புரந்தரதாசர் புரந்தர விட்டலன என்று தன்னுடைய பெயரை முதலில் குறிப்பிட்டிருப்பார். அதுபோல ஞானசம்பந்த பெருமான் ஞானசம்பந்தன் சொன்ன என்று அவருடைய அந்த பாடலுடைய கடைசி பேரவையில் சொல்லியிருப்பார். வரிக்கலை நிகரான என்கின்ற பாடலில் மட்டும் விரித்தருணகிரிநாதன் உரைத்து தமிழ் மாலை மிகுத்த பலமுடன் ஓத மகிழ்வோனே என்று அருணகிரிநாதன் உரைத்த தமிழ் மாலை என்று சொல்லியிருக்கிறார். ஆக அது அவருடைய முத்திரையாக நாம் எடுத்துக் கொள்ளலாம் என்ற கருத்தில் இன்று அந்த பாடலுடைய பொருளை பார்த்து இருக்கிறோம். பெரிய படம் திருப்புகளிலே அருணகிரிநாத எனும் அப்பனே போற்றி என்று பாடுகிறார். அந்த அருணகிரிநாத என்பதற்கு அருணகிரி மலையிலே திரு அண்ணாமலையிலே இருக்கக்கூடிய நாதனே போற்றி என்று சிவபெருமானை பாடியதாகவும் கொள்ளலாம். அருணகிரிநாதனே என்று என்னை கூப்பிட்டு அப்பனே போற்றி, அப்பனை வணங்குகிறேன் என்றும் கொள்ளலாம் என்கின்ற கருத்திலே அந்த பொருளை எடுத்துக்கொள்வோம். அருணகிரிநாதன் விரித்து உரைத்த தமிழ் என்னும் மாலை. திருப்புகழ் ஒரு மறை, வேதம், தமிழ் மறை. எப்படி தேவாரம் தமிழ் மறை என்று சொல்கிறோமோ அதே போல திருப்புகழும் ஒரு தமிழ் மறைதான். அதை விரித்து விவரமாக சொல்லி இருக்கிறார். வேதம் என்றால் ஒரு தத்துவம். அதை முருகப்பெருமான் அவருக்கு போதித்திருக்கிறார். அறிவும் அறி தத்துவமும் அபரிமித வித்தைகளும் அரியன இமைப்பொழுதில் வாழ்வித்த வேதியன் என்று வேடிச்சிகா வகுப்பதை கூறுகிறார். அதாவது தனக்கு அறிவையும் அதுக்கு அறிவுக்கு உண்டான தத்துவத்தையும் கூறியிருக்கிறார் என்று பாடியிருக்கிறார். வேதியன் என்றால் வேதியனுக்கு என்ன வேலை? ஓதுதல், ஓதுவித்தல். திருச்செங்கோட்டு திருப்புகளிலே தத்துவ தற்பரம் உச்சு உணர்த்திய சற்பகிரீஸ்வரர் பெருமாள் என்கிறார். தத்துவம்னாக்க தத்து துவம், அது நீயாக இருக்கிறாய், தத்து துவமாக இருக்கிறாய், தற்பரம் பரமாக இருக்கிறாய் அப்படிங்கிறத முற்றும் உணர்த்தி இருக்கிறார் நமக்கு அப்படிங்கிறது இந்த பாடலின் மூலமா தெரிஞ்சுக்க முடிகிறது. சித்திர கவித்துவ சத்தம் மிகுத்த திருப்புகழை சிறிதடியேனும் செப்பனவை துலகில் பரவ தெரிசித்த அனுகிரகம் மறவேனே. அருள்கிறாத பெருமனே, திருப்புகழை பரப்புவதற்கு உங்களுடைய அருள் கிடைத்ததற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறிதளவு சொன்னதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன் சொல்லும் பொழுது நாம திருப்புகழ் போராத்தையும் பாராயணம் பண்ணினோம்னு எவ்வளவு என்ன கிடைக்கும்? தத்துவ தற்பரம் உற்ற தற்ப கிடைக்கிறவருடைய அருள் கிடைக்கும், தத்துவமும் கிடைக்கும், தற்பரமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கோது. அந்த திருப்புகழை பலமுடன் ஓத வேண்டும். பலம்னு சொன்னா சத்தம் போடு கூப்பிடுறதில்ல. ஒரு பாடலை பாடுகிறோம் என்று சொன்னால் ஆழமாக அதனுடைய பொருளை தெரிந்து ஆழமாக பதிந்து பாடும் பொழுது இறைவன் மகிழ்வார். மிகுத்த பலமுடன் ஓத மகிழ்வோனே என்று சொல்கிறார். மதுரையிலே
பாண்டிய மன்னன் சமணர்களை தழுவி சைவ மரத்தை விட்டு சமணத்தை சார்ந்து விட்டான், மதுரையானது இப்படி சீர்கெட்டு விட்டதே என்று மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் அப்பொழுது திருமறைக்காட்டிலே இருந்த ஞானசம்பந்த பெருமானும் சென்று மதுரையை மீண்டும் சைவத்திற்கு திருப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு இணங்கி ஞானசம்பந்தரும் மதுரைக்கு வந்தார். மதுரைக்கு வெளியிலே இருக்கும் பொழுதே அந்த காட்சியை கண்டு மதுரையை பற்றி பாடியிருக்கிறார். இரவு பொழுதானதால் மேற்கொண்டு செல்லாமல் ஒரு மடத்திலே தங்க வேண்டும் என்று தங்கினார். சமணர்களை விட்டு அந்த தங்கியிருந்த மடத்துக்கு தீ வைக்க சொல்றார் பாண்டியர். அதே மாதிரி நெருப்பு வச்ச உடனே ஞானசம்பந்தர் சொல்றார், யார் இந்த நெருப்பு வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களை இந்த தீ பற்றி கொள்ளட்டும் அப்படின்னு ஒரு பாசுரம் பாடுறார். பாடின உடனே பாண்டியனுக்கு வெப்பு நோய், ஜுர நோய் வந்து விடுகிறது. அதை தீர்க்கிறதுக்காக சமணர்கள் அசோக தளிர் இலை, மயிர் பீலி, கையில் ஒரு கிண்டி மாதிரி வைத்துக் கொண்டிருப்பார்கள், குண்டலின்னு சொல்வார்கள். அந்த குண்டலி நீர் இதை தெளிக்கிறார்கள், காய்ச்சல் போகவில்லை, அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது திருஞான சம்பந்தர் தன்னுடைய இளம் கையால் ஒரு 4 வயது குழந்தை பிஞ்சு விரலால் அந்த திருநின்று இருக்கிறது. அப்பொழுது பக்கத்திலே பங்கா வீசிக் கொண்டிருக்கிறார்கள், கவரி வீசிக் கொண்டிருக்கிறார்கள். அரசனுக்கு குளிர் காய்ச்சலானது போக வேண்டும் என்பதற்காக அந்த காற்றிலே ஒரு துளி திருநீரானது பாண்டியன் மீது படுகிறது. தினையளவு நீர் பட்ட போதினில், தினை எவ்வளவு இருக்க போகுது, அந்த அளவுக்கு நீர் பட்ட உடனேயே காய்ச்சல் பட்டு போயிடுது. ஊன் இருந்த முதுகும் பட்டு நிமிர்ந்து ஊன் பாண்டியன் நெடுமாறனாக மாறிவிட்டார். சமணர்கள் இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, எங்களோட வாதத்துக்கு வரணும், அனல் வாதம் புனல் வாதம் நடத்தணும். அது ஜெயிச்சாச்சுனாக்கா யாரு ஜெயிச்சாலும் அவளை பண்ணிட்டு நான் தோத்தவர்கள் கழுமரத்தில் ஏறணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்தார்கள். சமணர்கள் அவருடைய மந்திரம் என்னன்னு கேட்டாக்கா அஸ்தி நாஸ்தி. அஸ்தி என்றால் இருக்கிறது, நாஸ்தி என்றால் இல்லை என்று பொருள். எழுதி நெருப்புல போடும் பொழுது அது சாம்பலா போயிடுது. ஞானசம்பந்தர் போகமார்த்த முறை அப்படிங்கிற திருநள்ளாறு பதிகத்தை எழுதி அந்த நெருப்புல போடுறார். அது பச்சையா அப்படியே இருக்கு. சரி, நீங்க நான் தோத்து போயிட்டோம், புனல்வாதத்துக்கு வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எழுதின ஏட்ட வைகை ஆற்றுல போடும் பொழுது ஆற்றுல அடிச்சுக்கும் போது சமணர்கள் எழுதின ஏடு, ஆனா ஞானசம்பந்தர் எழுதின ஏடு எதிர்த்து போய் திரு ஏடகம் அப்படிங்கிற தளத்தில் போய் நிற்கிறது. இப்ப அதிலையும் தோற்றுவிட்டார்கள். உடனே சமணர்கள் எல்லாரும், மதுரை நகரில் இருந்த அனைத்து சமணர்களும் நாங்கள் கழியேறுகிறோம் அப்படின்னு வர. அதனால சம்பந்த பெருமான் கழுவேற்றினார் என்பது தவறு, சமணர்கள் கழிவேறினார்கள், அதுதான் உண்மை. ஞானசம்பந்த பெருமான் தண்டனை கொடுக்கல, எல்லாத்தையும் ரட்சிச்சிருக்கார், ரட்சணம் பண்ணி இருக்கார் அப்படிங்கிறது தெரிய வருது. ஒவ்வொருத்தரா ஏறா. அது என்ன சொல்றார் தமர குரங்களின் பாட்டுல, உதைந்து ஒதைந்து ஏற விட்டு நின்றாம நாமரம் உணர்ந்து ஏறாளாம். அவளுக்கு சம்பந்த பெருமான் உண்மையிலேயே முக்தியை கொடுத்திருக்கிறார். உடம்புல 6 ஆதாரங்கள் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞி, இப்படி 6 ஆதாரம் இருக்கு. இந்த 6 ஆதாரத்தை கலந்தது சகசிராரம். ஏறி மேல இப்படிலாம் உட்காருவோம். உட்கார பொழுது ஆசன வாயில மேல உட்கார மாதிரி இருக்கும். அவர் உட்கார்ந்த உடனே அப்படியே உடம்பு கீழே இறங்குறது, இறங்கி வெடிச்சிருந்த உடம்பு. மோட்சம் கபால மோட்சம் ஏற்பட்டாக்க அவருக்கு ஞானி கிடையாது, ஞானிகள். விவேகானந்தர் அப்படின்னா கபால மோட்சம் தான் போனார். அந்த சமணர்கள் எல்லாத்தையும் கபால மோட்சம் பண்ண வச்சார் ஞானசம்பந்தர். அதனால எல்லாத்துக்குமே மோட்சம் கிடைச்சு கொடுத்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கல. எப்படி துஷ்டனுக்கு சிஷ்ட பரிவாரணும், சூரனை சம்ஹாரம் பண்ணல, சூரனுடைய ஆணவத்தை அடிச்சு சேவலும் நயிலுமா வாக்கிறார். அப்படி இந்த சமணர்களையும்
சம்பந்த பெருமான் ஆட்கொண்டார் அப்படின்னு எடுத்தா நல்லா இருக்கும்னு அடியனுக்கு தோணிச்சு. மான் போன்ற கண்கள் உடையனா மான் தான் மயக்கர கண்ணை உடையது. அதுக்காக மான குறிப்பிடுறாரு, கலைமான குறிப்பிடுறார். வரிக்கலை நிகரான விழிக்கடையில் இளைஞரை மயக்கீடு மடவார்கள் அதனால் மயலாலே வரிக்குழலி உலகாசும் அவருக்கு உதவி விடியாகி வறுமை வந்துடுறது. அப்ப என்ன இருக்கு, சாப்பாட்டை கூட வழி இல்லை, வயிறு எரியுது, கபகபரு எரியுது. அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு, பிச்சை எடுக்க வேண்டியிருக்கு. உண கையீடு படு பாவி, சாப்பிட்றதுக்காக போடுங்கன்னு கேட்கிறாரு. அதுதான் கருவில் உருவாக்கி பாட்டில் பாடுறாங்க, அசனம் விடுவார்கள் தங்கள் மனைவிடுதல் வாசம் என்று அழிவேனோங்கிறார். இப்படி சாப்பாட்டுக்காக ரொம்ப ஏங்கி இருக்கிறதா, அதே கருத்து என்று சொல்லியிருக்கார். உன்னுடைய முயற்சி பெரு குணசீலம் அருள்வாயே. குணம்ங்கிறது தெரியும், நல்ல குணம் கெட்ட குணம்ங்கிறது இருக்கிறது. சீலம்னாக்க நல்ல அறிவு, நல்ல குணம், நல்ல ஒழுக்கம், நல்ல ஒழுக்கம் அரண் நன்னடத்தை இதெல்லாம் சீலம்னு சொல்லுவார். அந்த குணத்தையும் சீலத்தையும் குணசீலத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப அருமையா அந்த பிரார்த்தனையை இதில் செலுத்திருக்கிறார். முக்கியமா இந்த பாட்டை நம்ம பார்க்க வேண்டியது விரோதம் இல்லாமல் இருக்கணும், யாருக்கையும் விரோதம் கூடாது. அதுக்காகத்தான் முருகப்பெருமான் அபிரோத ஞான சுடர் வடிவாள் கண்டாயடா அந்தகா தண்டாயுதம் அப்படிங்கிற அந்த அலங்காரத்துல பண்ணியிருக்காரு. அபிரோத சுடர் வடிவாள் கையில வச்சுட்டு இருக்கார், சண்டை போடக்கூடாதுங்கிற வடிவாள் வச்சுட்டு இருக்கார் கையில. அந்த வடிவாள் நம்ம பார்த்தோம்னாக்க நிச்சயமா நாம யாரு கூடயும் சண்டை போட மாட்டோம், விரோதம் இல்லாமல் வாழ்வோம் அப்படிங்கிறதாக இந்த பாட்டினுடைய கருத்து. எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலம் தீர்த்தனை கந்தா கதிர்வேலா உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே விரித்தருண கிரிநாத உரைத்த தமிழினோ மாலை மிகுத்த பலமுடனோத மகிழ்வோனே தமிழேனோ மாலை அருணகிரிநாத உரைத்த தமிழேனோ மாலை தமிழேனோ மாலை தமிழேனோ மாலை தன ததன தன தான தன ததன தன தான தன ததன தன தான தன தான தன ததன தன தான தன ததன தன தான தன ததன தன தான தன வரிகலையின் நிகரான விழிக்கடையில் இளைஞரை மயக்கீடு மடவார்கள்
மயலாலே வரிகளையில் நிகரான விழிக்கடையில் இளைஞரை மயக்கீடு மடவார்கள் மயலாலே மதி குளறியுள்ள காசும் அவர் குதவி மிடியாகி வயிற்றில் எரி மிக மூள அதனாலே மதி குளறி உள்ள காசும் அவர் குதவி மிடியாகி வயிற்றில் எரி மிக மூள அதனாலே ஒருத்தருடன் உறவாகி ஒருத்தரோடு பகையாகி ஒரு தரமை மிக நாடி அவரோடே ஒருத்தருடன் உறவாகி ஒருத்தரோடு பகையாகி ஒரு தரமை மிக நாடி அவரோடே உனக்கு ஈடுபடு பாவி எனக்குனது கழல் பாட உயர்ச்சி பெரு குணசீலம் அருள்வாயே உனக்கு ஈடுபடு பாவி எனக்குனது கழல் பாட உயர்ச்சி பெரு குணசீலம் அருள்வாயே விரித்தருணகிரிநாதர் உரைத்த தமிழ் என்னோ மாலை மிகுத்த பலமுடனோத மகிழ்வோனே விரித்தருணகிரிநாதன் உரைத்த தமிழ் என்னோ மாலை மிகுத்த பலமுடனோத மகிழ்வோனே வெடித்த மணர் கழுவேற ஒரு திகணவனுமீள விளைத்ததொரு தமிழ் பாடு புலவோனே வெடித்த மணர் கழுவேற ஒரு திகணவனுமீள விளைத்ததொரு தமிழ் பாடு புலவோனே செருக்கீடு பொருசூரர் குலத்தை அடியறமோது திருக்கையினில் வடிவேலை உடையோனே செருக்கீடு பொருசூரர் குலத்தை அடியறமோது திருக்கையினில் வடிவேலை உடையோனே திருக்குலவும் ஒரு நீல மலர்ச்சுனையில் அழகான திருத்தணிகை மலை மேவு பெருமாளே திருக்குலவும் ஒரு நீல மலர்ச்சுனையில் அழகான திருத்தணிகை மலை மேவு பெருமாளே உனக்கு ஈடுபடு பாவி எனக்குனது கழல் பாட உயர்ச்சி பெரு குணசீலம் அருள்வாயே உனக்கு ஈடுபடு பாவி எனக்குனது கழல் பாட உயர்ச்சி பெரு குணசீலம் அருள்வாயே திருக்குலவும் ஒரு நீல மலர்ச்சுனையில் அழகான திருத்தணிகை மலை மேவு பெருமாளே திருக்குலவும் ஒரு நீல மலர்ச்சுனையில் அழகான திருத்த
பெருமாளே அழகான திருத்தணிகை மலை மேவு பெருமாளே அழகான திருத்தணிகை மலை மேவு பெருமாளே அழகான திருத்தணிகை மலைமேவு பெருமாளுக்கு